completely condemn this. இந்த வார நீயா நானால பாத்தீங்கன்னா தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் தெருநாய்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், தெருநாய்கள் வந்து வெறுக்கிறவங்க தெருநாய்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் வந்து இருந்தாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப சோசியல் மீடியால ஆகட்டும் எல்லா பக்கமும் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா ரொம்ப ஃபேமஸா வந்து பேசப்பட்டு இருந்தது. இங்க சைனாவில் இங்க தெருநாய்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெருநாய்கள் வந்து கிடையவே கிடையாது. தெருநாய்கள் மட்டும் கிடையாது, பூனைகளே வந்து நம்ம வெளியே வந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு எல்லாமே வந்து பெட்டாக்கா வச்சிருக்கிறது, பெட் கேட்டா வச்சிருக்கிறது எல்லாமே வந்து லைசன்ஸ், ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாம ஏதாவது டாக் ஏதாவது கேட் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னா பப்ளிக்கே வந்து அங்க இருக்கிற முனிசிபாலிட்டிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பெட்டாக்கு வளர்த்திட்டு இருக்கிறவங்களுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தெருநாய்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இங்க சைனால வந்து ஒரு ப்ரொவின்ஸ் குவான்ஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த ப்ரொவின்ஸ்ல பண்றதுதான் பண்ணுவாங்க. இந்த தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்திய கவர்மெண்ட் எந்த மாதிரி திட்டம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள்.